ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். வாங்க போய் துண்டு எடுத்துட்டு வா. நீ போ, உட்காருங்க. சீக்கிரம் வா. நாங்கம்மா போய் ஒரு டீ போட்டு எடுத்து சரிம்மா. லக்ஷ்மி, 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 கண்ணை திறந்து பாருங்க. அம்மா டீமா குடி. இந்தாங்க, இது குடிங்க. குடிங்க லக்ஷ்மி, இந்தாங்க. ஏன் லக்ஷ்மி இப்படி அடம் பிடிக்கிறீங்க? நீங்க என்கிட்ட கோவமா பேசி சண்டை போட்டீங்கன்னா நானும் சண்டை தான் போடுவேன். ஆனா நீங்க இப்படி சாதுவா தொந்தரவு பண்றீங்க. சத்தியமா சொல்றீங்க, உங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. லக்ஷ்மி, நீங்க மனசார ஹரி தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு நம்புறீங்களா? லக்ஷ்மி, அந்த அபார்ட்மெண்டே அவரை பத்தி தப்பா சொல்லுது. நடந்த சம்பவத்தை சொன்னா இயல்பாவே அவர்தான் தப்பு பண்ணிருப்பாருன்னு எல்லாருக்குமே தோணுது. இப்படி இருந்தும் நீங்க எப்படிங்க அவரை நம்புறீங்க? மேடம், அவரை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் அப்படிப்பட்டவர் இல்ல. இல்ல லக்ஷ்மி, அம்மா. நான் அம்மா, அம்மா, என்னாச்சு அம்மா, அத்தை? என்னமாச்சு? ஏமா இப்படி இருக்கீங்க? என்னாச்சு? ஒண்ணும் இல்லடா, நான் மழையில நனைஞ்சிட்டேன். ஒண்ணும் இல்ல, பயப்படாத. மேடம், இவன் என்னோட பையன் சந்தோஷ். இவ என்னோட மருமக பவித்ரா. வாங்க உட்காருங்க ப்ளீஸ். இல்ல உட்காருங்க. இட்ஸ் ஓகே மேடம். உட்காருடா. பாருங்க உங்க அம்மாவை. நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம போயும் போய் அந்த ஹரிக்கு ஆதரவா வாதாட சொல்லி என்ன கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க. மேடம், ஆக்சுவலா நாங்களும் அத பத்தி சொல்றதுக்கு தான் மேடம் வந்ததே. வாட்? மேடம், ஒரு நிமிஷம் மேடம். ஹரி சார் ரொம்ப நல்லவர் மேடம். யாருக்குமே சின்ன கெடுதல் கூட நினைக்காத அவரை வேணும்னே அசிங்கப்படுத்துறதுக்காக மட்டுமே இப்படி பண்ணிருக்காங்க மேடம். மேடம், அவர் மேல இருக்கிற இந்த கரையை நீங்க தான் மேடம் போக்கணும். பவி, நானும் வரேன். டேய், என்ன சந்தோஷ், கோவிலுக்குலாம் வந்திருக்க? ஒண்ணு இல்ல அம்மாங்க, அம்மா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எங்க? கோவில் உள்ள இருக்காங்க. உள்ளவா? அத்தை, ஹரிசரை காப்பாத்துறதுக்காக அவங்க எடுத்த எல்லா முயற்சியும் தோல்வியில முடிஞ்சிட்டதால ரொம்ப அப்செட்டா இருக்காங்கடா. ஆமா, நீ என்ன முக்கியமான விஷயம்னு சொன்ன? சொல்றேன் பவி. ஆமா, நீ அம்மாவை உள்ள விட்டுட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அத்தை, ஹரிசருக்கு எப்படியாவது பெயில் கிடைச்சு வெளியே வந்துடணும்னு அம்மனுக்கு 108 தீபம் ஏத்திட்டு இருக்காங்க. நான் அதுக்கான பூஜை சாமான எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். பாவண்டா அத்தை, அவங்களோட கஷ்ட காலத்துல எல்லாம் பெரிய துணையா இருந்த ஹரிசருக்கு அவரோட கஷ்ட காலத்துல உதவ முடியலேன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. உண்மைதான் பவி. அம்மாவுக்கு ஹரி சார் மேல மிகப்பெரிய மரியாதை இருக்கு. இன்ஃபேக்ட் அம்மா மேல நான் கோவமா இருந்தப்ப கூட அந்த நேரத்துல ஹரி சார் தான் அம்மாவுக்கு துணையா வந்தாரு. அப்படிப்பட்டவர் மேல இப்படி ஒரு கேவலமான பழி விழுந்தா அவங்களால எப்படி தாங்கிக்க முடியும் பவி?
சார் எப்படிப்பட்டவர்னு உனக்கு நல்லா தெரியும். மனசால கூட யார பத்தியும் தப்பா நினைக்க மாட்டாரு. அசிங்கப்படுத்தணும்னு இப்படி ஒரு பொய்ய சொல்லி அவரை மாட்டி விட்டுருக்காங்க. இந்த கேஸ்ல இருந்து அவரை காப்பாத்தணும்னா அந்த வக்கீல் ஜான்சியால தான் முடியும். ஆனா அவங்க ஹரி சார் தப்பு பண்ணிருக்காருன்னு நம்புறாங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். சோனியா, லுக் தேர். அம்மாவும் புள்ளையும் வந்து நிக்கிறாங்க. வாவ், எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து ஹரியை காப்பாத்தணும்னு லட்சுமி பயங்கரமா முயற்சி பண்றாங்க. அது வெறும் கனவாதான் இருக்க போகுது பிரதீபா. நான் இருக்கேன்ல, அப்படியே விட்டுடுவேனா? அங்க பாரு வந்துட்டாங்க. யோ, அந்த ஆளை கூட்டு வா. சரிங்க சார். அங்க பாக்கும்போது ஒரு மந்தையிலிருந்து பிரிந்த 2 ஆடுகள் மீண்டும் சந்திக்கும் போது பேச முடியவில்லையே. அப்படி இருக்குது. ஹரி சார், கவலைப்படாதீங்க. குட்டி வக்கீலுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கான். கண்டிப்பா நீங்க இன்னைக்கு வெளியில வரத்தான் போறீங்க. ஆமா சார், அவன் தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறவனே வெக்கப்படாம போறானுங்க. நீங்க எந்த தப்புமே பண்ணல சார். உங்க மேல பொய் புகார் தானே கொடுத்திருக்காங்க. நீங்க எதுக்கு சார் வெக்கப்படணும்? தைரியமா இருங்க. இன்னையோட உங்க சிக்கல் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துரும். உண்மையிலே ரொம்ப சாரி மேடம். எனக்காக நீங்க போலீஸ் கோர்ட்டுன்னு தேவையில்லாம அலையறீங்க. என் மேல விழுந்த பழி உங்களையே சங்கடப்படுத்துதுன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் சார் இப்படி மூணாவது மனுஷங்க மாதிரி பேசுறீங்க? உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது எங்களுக்கு இல்லையா? எத்தனையோ நேரம் எங்க பிரச்சனைய உங்க பிரச்சனையா நினைச்சு நீங்க வந்ததில்ல? அப்படிதான் சார் இதுவும். இது பாருங்க, நீங்க மனசை போட்டு குழப்பிக்காம தைரியமா இருங்க. மேடம், அக்யூஸ்ட கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணும்போது இப்படி மறைச்சு நின்னு பேசுறது சட்டப்படி குற்றம். யாராவது பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா எங்க வேலை போயிடும் மேடம். சார், என்ன சார் சாவகாசமா பேசிக்கிட்டு? வாங்க சார் போலாம். வரேன் மேடம். சரிங்க சார், நீங்க போங்க. அதெல்லாம் பேசியாச்சு. ஒரு பெண்ணை இப்படி பண்ண அந்த ஆளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன்னு கங்கணம் கட்டிட்டு அலையறாரு. அது மட்டும் இல்ல, சேம்பர்ல இருக்கிற வேற யாருமே ஹரிக்காக அப்பியர் ஆக கூடாதுன்னு அவரே சொல்லியிருக்காரு. சோ இந்த கேஸ் டோட்டலா ஒன் சைடு ஆயிடுச்சு. ஐ மீன் நம்ம சைடு ஆயிடுச்சு. குட்டி, டைம் ஆச்சுடா. கோர்ட் இப்ப ஆரம்பிக்க போறாங்க. டைம் ஆயிடுச்சு. இன்னும் வக்கீல் வரலையே. அதாமா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எப்போ வருவாரு? நீ போன் பண்ணி பாரு, எப்போ வருவார்னு கேப்போம். டைம் ஆச்சுல்ல. என்னடா? கொஞ்சம் இருமா, போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. கால் போலியா?
என்ன ஹலோ என்ன அந்த வக்கீல் வர்றேன்னு சொல்லி சொதப்பிட்டாருமா. அவரை ரெஃபர் பண்ணவருக்கு தாமா இப்ப நான் போன் பண்ணி கேட்டேன். அவர் சொல்றாரு இந்த கேஸ்ல யாருமே அப்பியர் ஆக கூடாதுன்னு பார் கவுன்சில்ல இருந்து முடிவு பண்ணிருக்காங்களா. அம்மா எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸுக்கு இனிமே யாரும் அப்பியர் ஆக வரமாட்டாங்கம்மா. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. என்ன மேடம் இது? உங்க பார் கவுன்சில் அவ்வளவு சொல்லியும் இந்த கேஸ்ல நீங்க அப்பியர் ஆயிருக்கீங்க. இட்ஸ் டூ பேட். இந்த லட்சுமி வடிச்ச நீலி கண்ணீரை பார்த்து ஏமாந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க இவ்வளவு சொல்லியும் கேட்காம தப்பான பக்கத்துல போய் சேர்ந்திருக்கீங்க. தோத்து போய் அசிங்கப்பட போறீங்க. என் பாவத்தை வாரி கொட்டிக்கிறீங்கல்ல, கண்டிப்பா நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஏய் நீங்க இருங்க சந்தோஷ். இவங்க எல்லா வகையிலயும் என்ன மிரட்டி பார்க்க பார்த்தாங்க. பாவம், இந்த மிரட்டல்லாம் என்கிட்ட பலிக்காதுன்னு அவங்களுக்கு தெரியாது. பிரதிபா, கூடிய சீக்கிரத்துல யார் குற்றவாளின்னு கோர்ட்டே சொல்லிடும். வெயிட் அண்ட் வாட்ச். நான் வரேன். நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்க ஆர்ஜே லக்ஷ்மி பேசுறேன். ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் நான் இப்ப வந்திருக்கேன். என்ன மிஸ் பண்ணீங்களா? ஆனா நான் உங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணேன். சரி, நிகழ்ச்சிக்கு போலாமா? இன்னைக்கு முதல் காலர் யாருன்னு பாக்கலாம். ஹலோ, யார் பேசுறது? எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ மேடம், என் பேரு நரசிம்மன் மேடம். சொல்லுங்க நரசிம்மன், நல்லா இருக்கீங்களா? ஐயோ மேடம், உங்க குரலை கேக்குதான் நான் எஃப்எம் வைக்கிறதே. இவ்வளவு நாளா எங்க மேடம் போனீங்க? நீங்க பேசாம இந்த ஷோவே நல்லா இல்ல மேடம். மேடம், வழக்கமா ஏதாவது கேள்வி கேட்க சொல்வீங்க. எனக்கு உங்ககிட்ட கேள்வி எல்லாம் கேட்க தெரியாது மேடம். உங்க குரலை கேட்டுக்கிட்டே இருக்கணும் மேடம், அவ்வளவுதான். நான் மட்டும் இல்ல மேடம், என்ன மாதிரி இங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்களுக்காகவாவது நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பண்ணணும் மேடம். கண்டிப்பா பண்றேன், கண்டிப்பா பண்ணுவேன். இவ்ளோ நாள் நீங்க எல்லாரும் என்ன கேள்வி கேட்டீங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஒரு மாறுதலா நான் ஒரு விஷயம் உங்க எல்லார்கிட்டயும் சொல்லட்டுமா? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம எதையுமே மறைக்க முடியாது. அவங்களுக்கு நாம நேர்மையாவும் உண்மையாவும் வாழணும்னு தான் அவங்களோட விருப்பமா இருக்கும். அது வேற யாரும் இல்லைங்க, நம்மளோட மனசாட்சி தான். அதோட நீதியில இருந்து யாருமே தப்ப முடியாது. நேர்மையா வாழறவங்களுக்கு அதுதான் கோர்ட், அதுதான் நீதிபதி, எல்லாமே. ஆனா அத கூட சில பேர் ஏமாத்துறாங்க. அத நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத்தை ஹரிசார பத்தி தான் பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சமீபத்துல ரொம்ப சர்ச்சையா பேசப்படுற மிஸ்டர் ஹரிகிருஷ்ணனோட கேஸ பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே? யாருக்கும் எந்த தீங்குமே செய்யக்கூடாதுங்கிறது அவரோட பாலிசியா இருந்தது. எப்பவுமே ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு.
கேட்காமலே உதவி செய்யறது, சத்தியத்தோட வாழணும்னு இருந்த அவரோட வாழ்க்கைய அசிங்கப்படுத்தணும்னே ஒரு பொண்ணு பொய்யா புகார் கொடுத்திருக்கா. அதனால இப்ப அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்காங்க. இப்படி நல்லவங்களையெல்லாம் கஷ்டப்படுத்தி எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாம மனசாட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு எப்படி வாழ முடியுதோ? இப்ப பாரு உனக்கு என்ன பண்றேன்னு. முன்னேறிய ஒரு சமுதாயத்துல இப்படியெல்லாம் நடக்கும்போது அத அமைதியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு பொறுமையா எப்படி இருக்க முடியும்? என்ன ஹரி சார், உங்க பொண்டாட்டி உங்களை பத்தி இவ்வளவு உயர்வா ரேடியோல பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை இதை ஜட்ஜி கேட்டாங்கன்னா உங்களை உடனே விடுதலை பண்ணிடுவாங்க போல. அப்படி ஒரு பேச்சா இருக்கு. எதிர்பார்க்கல. ஆமா, ஹரிய உள்ள தள்ளதானே இந்த பிளான் எல்லாம். தன் வினை தன்னை சுடுங்கிற மாதிரி நீங்க செஞ்ச தப்பே உங்களை உள்ள அனுப்ப போகுது. இப்ப கூட உங்க 2 பேரையும் தூக்கி உள்ள வைக்க முடியும். ஆனா இன்னும் டைம் இருக்கு. என்ன சோனியா, நான் பறஞ்சது கரெக்ட் அல்லோ? புரியல. காசர்கோடு குபேரன் ஃபைனான்ஸ் ஞாபகம் வருதா? அங்க நீங்களும் உங்க பார்ட்னரும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் எங்க இருந்தெல்லாம் அப்ஸ்காண்ட் ஆனீங்க, இது எல்லாமே பல்லவன் எக்ஸ்பிரஸ்ல வந்துட்டு இருக்கு. நாளைக்கு கோர்ட்ல எல்லாத்தையும் சப்மிட் பண்றேன். அப்போ தெரியும் இந்த அட்வொகேட் ஜான்சி யாருன்னு. இன்ஃபேக்ட் இந்த கேஸ் எடுக்கிற ஐடியாலே நான் இல்ல. ஆனா எப்ப 2 பேரும் என் வீட்டுக்கு வந்து என்னையே மிரட்டின மாதிரி பேசுனீங்களோ அந்த நிமிஷம் முடிவு பண்ண இந்த கேஸ நாம தான் எடுத்து நடத்தி இவங்க 2 பேரும் தான் அக்யூஸ்ட்னு ப்ரூவ் பண்ணி உங்களை உள்ள தள்ளணும். ஆமா, ஹரிய உள்ள தள்ளதானே இந்த பிளான் எல்லாம். தன் வினை தன்னை சுடுங்கிற மாதிரி நீங்க செஞ்ச தப்பே உங்களை உள்ள அனுப்ப போகுது. So, what are you trying to prove from this? My lord, அபார்ட்மெண்ட்டுக்கு போன இன்ஸ்பெக்டர் அங்க இருந்தவங்க சொன்னதை வச்சும் சோனியா அழுதுட்டு இருந்தாங்கங்கறத வச்சும் இந்த கேஸ ஃபைல் பண்ணிருக்காரு. இன்ஃபேக்ட்
சோனியா பிளான் பண்ணி தான் ஹரிய தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்கா. அவரை உள்ள வச்சு பூட்டிட்டு இந்த சோனியா வெளியே வந்திருக்கா. வெளியே வந்துட்டு ஹரி தங்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணதா அங்கிருந்த எல்லாரையும் நம்ப வச்சிருக்கா. அங்க இருந்தவங்களும் அப்படியே அத போலீஸ்க்கு தகவல் சொல்லிருக்காங்க. அத நம்பி இவரு எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாம வெறும் மவுத் ஸ்டாக்க வச்சு FIR போட்டிருக்காரு. மெஜாரிட்டி ஆனவங்க சொன்னாங்கங்கிறதுக்காக அத அப்படியே நம்புறதுக்கு போலீஸ் எதுக்கு? ஹரிய சோனியா பூட்டி வச்சிருந்ததா சொன்ன அந்த வீட்டை போய் பாத்தீங்களா? இல்ல மேடம். ஏன் சார் பாக்கல? தப்பு நடந்திருக்கிறதா சொல்லப்படுற அந்த இடத்தை பார்த்து போட்டோஸ் எடுத்து அத ப்ரூஃபா ப்ரொடியூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா? யுவர் ஆனர், தப்பு நடந்ததா சொல்லப்படுற சோனியாவோட வீட்ல ஒரு டம்ளர் கூட கீழே விழுந்து உடையல. எல்லாமே கிளீன் அண்ட் நீட்டா இருக்கு. சோனியாவோட Dress கிழிஞ்சிருந்தது, தலையெல்லாம் கலைஞ்சிருந்தது. அழுதுகிட்டு ஓடி வந்தாங்கங்கிறதுக்கெல்லாம் பப்ளிக் வேணா தப்பா நினைக்கலாம். ஆனா போலீஸ் அப்படி நினைச்சு தப்பான கேஸ போட்டு ஒரு அப்பாவிய அரெஸ்ட் பண்ணதுதான் வேடிக்கையா இருக்கு யுவர் ஆனர். மை லார்ட், இந்த கேஸ்ல அவங்களுக்கு நியாயம் கிடைக்காதுன்னு நினைச்சு அந்த பொண்ணு சூசைட் அட்டம் பண்ணிச்சு மேடம். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் FIR போட்டேன். என்ன சார் நீங்க நீங்க பாக்குறதுக்கு புத்திசாலி மாதிரி இருக்கீங்க, ஆனா இப்படி பேசுறீங்க. ஆமா, அந்த பொண்ணு சூசைட் அட்டம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்றதுக்காகவாது ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? அதையும் அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க சொன்னாங்க, அப்படிதானே? ஏன் சார் இப்படி எல்லாத்தையும் சொன்னாங்கன்னு பண்ணிருக்கீங்களே, நீங்க என்னதான் சார் வேலை பாத்தீங்க? மை லார்ட். அப்படியா சார்? ஆஹா, ஒரு நிமிஷம். அப்போ இது இது சோனியா ஆந்திரால ஒரு ஹவுஸ் ஓனர் தாங்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாருன்னு சொல்லி கேஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இது அவங்க போட்ட ஃபால்ஸ் கேஸ்னு தீர்ப்பாயிருக்கு. அதோட ஜட்மெண்ட் காப்பி தான் இது. மை லார்ட், அவங்க கெட்ட நேரம் போற இடத்துல எல்லாம் யாராவது தப்பா நடந்துக்கிறாங்க. பாவம் இவங்க என்ன பண்ணுவாங்க? ஆமா சார், ஒரு தடவை நடந்தா அது மிஸ்டேக். பட் பல தடவை நடக்குதுன்னா யார் சார் ராங் பர்சன்? நோ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், திஸ் இஸ் நாட் ஃபேர். ஆரம்பத்துல இருந்து எல்லாமே தப்பா இருக்கு. போலீஸ் ஒழுங்கா விசாரிக்கல. இந்த பொண்ணோட பேக் டிராப்பே ராங்கா இருக்கு. உங்க ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே கன்வின்சிங்கா இல்ல. சோ பெனிஃபிட் ஆஃப் டவுட். ஹரி மேல எந்த குற்றமும் ப்ரூவ் ஆகல. டிவில கனெக்ட் பண்ணுங்க. சோனியா, நீ மட்டும் என் ஆசைக்கு ஒத்துக்கல, நீ ஒரு ப்ராஸ்டியூட்னு இந்த அபார்ட்மெண்ட்டை நம்புற மாதிரி பண்ணிடுவேன். சார், என்ன பேசுறீங்க நீங்க? இங்க பாருங்க, நான் நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு. தயவு செஞ்சு இப்படி பிஹேவ் பண்ணாதீங்க.
சென்னையில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் தனியாக இருக்கும் ஒரு பெண்ணிடம் ஒருவர் மிரட்டி பாலியல் தொல்லை கொடுக்கும் காட்சி இது. இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? போலீஸ் இதற்கு உடனடியாக ஆக்ஷன் எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. மை லார்ட், தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், ஆனால் இறுதியில் தர்மம் தான் வெல்லும். மை லார்ட், சாட்சி இருக்கா? இந்த பொண்ணு ஒழுக்கம் இல்லாதவ. சிட்ஃபண்ட் நடத்தினாங்க, ஹவுஸ் ஓனர் புகார் கொடுத்தாங்கன்னு எதிர்த்தரப்பு வக்கீல் பல குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. ஆனா இப்ப பாத்தீங்களா, ஆதாரம் டிவி வரைக்கும் போயிருக்கு. இந்த ஹரி ஒரு பசுத்தோல் போத்திய புலி ஊரான. இத்தனை நாளும் யாருக்கும் தெரியாம தப்பு பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்பதான் சோனியா மூலமா வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு. இப்ப இவருக்கு பெயில் கொடுத்து வெளியே விட்டா இவரை போல குற்றம் செய்யறவங்களுக்கு அதுவே ஒரு ஊக்கமா போயிரும். இவருக்கு பெயில் கொடுக்காம உள்ளேயே வச்சு இந்த கேஸ ஃபாஸ்ட் ட்ரையல்ல நடத்தி இவருக்கு தண்டனை கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். மை லார்ட், திடீர்னு எதிர்த்தரப்பு வக்கீல் இந்த மாதிரி ஒரு வீடியோவை ஜான்சி, சாரி ஜான்சி, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொன்ன மாதிரி இந்த கேஸ ஃபாஸ்ட் ட்ரையல்ல எடுத்து உடனே விசாரிச்சு தீர்ப்பு சொல்லணும். சோ ஐ ரிஜெக்ட் த பெயில் அப்ளிகேஷன். இன்ஸ்பெக்டர், நீங்க உடனே எவிடன்ஸ கலெக்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க. அக்யூஸ் தரப்புல அந்த பொண்ணுக்கு எந்த பாதிப்பும் வராம செக்யூரிட்டி கொடுக்கணும். கடைசியில சிக்னேச்சர் போட்டுக்காரு பாருங்க. என்னடா இது, நம்ம மேல அவ்வளவு பாசமா அந்த எம்டியா அப்படி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இது கார்ப்பரேட். தேவைன்னா தலையில தூக்கி வச்சுக்கோ. தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டா அடுத்த நிமிஷமே கீழே தள்ளிடும். எந்த தகுதியும் இல்லாத உங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்தா இப்படித்தான் நடக்கும். நீங்க பண்ண காரியத்தால யாராவது எப்ப மேல கேஸ் போட்டா என்ன பண்றது சொல்லுங்க? So, please. லட்சுமி, ஒரு நிமிஷம். உங்க ஆக்சஸ் கார்டை மறக்காம செக்யூரிட்டி கிட்ட கொடுத்துட்டு போங்க. மறந்துடாதீங்க. இவங்கள விடுங்க அத்தை. இவ்ளோ நாளும் நமக்கு வந்த பிரச்சனை எல்லாம் ஏதாவது ஒரு வகையில நாம அதை சரி பண்ணி அதுல இருந்து வெளியில வந்துட முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனா இந்த பிரச்சனையில எனக்கு எந்த வழியும் தெரியல பவி. கோர்ட்ல நீயே பார்த்தல, எல்லாமே நமக்கு சாதகமாகி கடைசியில தீர்ப்பு வர நேரத்துல அப்படி ஒரு வீடியோ வந்து எல்லாமே நமக்கு எதிராயிடுச்சு. இனிமே நம்ம எப்படி ஹரி சார காப்பாத்துவோன்னு எனக்கு தெரியல பவி.
எல்லாருக்கும் உதவுற குணம் கொண்டவர். அப்படிதான் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவருக்கு இன்னொரு பக்கம் இருக்குது பவி. அவர் பாக்குறதுக்கு ஏதோ பெரிய தைரியசாலி மாதிரி இருப்பாரு பவி. ஆனா அவர் ஒரு சின்ன குழந்தை. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட உடைஞ்சு போயிடுறாரு. இப்ப அவர் செய்யாத ஒரு தப்புக்கு அவர் மேல பழி போட்டு ஜெயில வச்சிருக்காங்க. அத அவர் எப்படி தாங்குவாரு நீயே சொல்லு. அவருக்கு ஆறுதல் சொல்றதுக்கு கூட நம்மளால முடியல பவி. இந்த நிலைமையில அவர் மனசு எப்படி பாடுபடும். எனக்கு என்னமோ எல்லாமே தப்பா நடக்கிற மாதிரியே இருக்கு பவி. அத்தை, என்ன அத்தை நீங்க? எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொண்டு நம்ம வெல்றது நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கு முதல்ல நாம நம்மள நம்பணும். எங்க எல்லாருக்கும் தைரியம் சொன்ன நீங்க இப்படி உடைஞ்சு போகலாமா அத்தை? இல்ல பவி, என்னோட வாழ்க்கையில நான் மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை சந்திக்க போறேன்னு நினைக்கிறேன். சாரி மேடம். இவ்வளவு வயசுக்கு அப்புறம் தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்தது சோனியா என் மேல சுமத்தின பழிய விட ரொம்ப அசிங்கம். அதை விட கொடுமை நான் உங்களை பத்தி நினைக்காம இருந்தது. ஜான்சி மேடம் இப்பதான் என் புத்தியில உரைக்கிற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. நீங்க எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் மேடம். அதான் தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு இப்படி பண்ணீங்க? இப்ப என்ன ஆயிடுச்சு? ஏதோ ஒரு பொண்ணு உங்க மேல போய் புகார கொடுத்திருக்கா. அதை யார் நம்பினா என்ன, இல்ல நம்பாட்டி போனா என்ன? உங்களை நான் நம்புறேன், அது பத்தாதா உங்களுக்கு? சொல்லுங்க சார். I'm really sorry மேடம், மன்னிச்சிருங்க. சாரியா? சத்தியமா நீ இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். என் பேரு லக்ஷ்மி, தெரியும்ல? சாரி லக்ஷ்மி. இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேன். ஹலோ ஹலோ சார், சார் யார் சார் நீங்க? சார் இந்த வீடியோ நீங்க அனுப்பியிருந்தீங்களே, அது எவ்வளவு முக்கியமான வீடியோ தெரியுமா சார்? நான் உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது சார். பொறுங்க பொறுங்க, அதுக்குள்ள நன்றியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்க பார்த்த வீடியோ இப்ப இருக்கான்னு போய் பாருங்க. ஹலோ ஹலோ ஹலோ
பவி, இப்பதான் எனக்கு ஒரு கால் வந்தது. அதுல பேசின ஒருத்தர் வந்து உங்க போனுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், போய் பாருங்கன்னு சொன்னான். நான் அந்த வீடியோவை பார்த்தேன். பார்த்தா ஹரி சார சோனியா தான் வலுக்கட்டாயமா உள்ள வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போயிட்டு இருக்கா. அந்த வீடியோவை மட்டும் கோர்ட்ல போய் காமிச்சோம்னா சார் வந்து நிரபராதி நிரூபிச்சு வெளியில கொண்டு வந்துடலாம். ஆனா பவி, அதுக்கப்புறமா நான் வந்து போய் பார்த்தா அந்த வீடியோ டெலீட் ஆயிடுச்சு. கொடுங்க. அத்தை, இது ஒன் டைம் ஃபிளாஷ் வீடியோ அத்தை. அனுப்புனவங்க நீங்க பார்த்து முடிச்சதும் டெலீட் ஆகுற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. வெயிட் பண்ணுவோம். டெலீட் பண்ண அந்த வீடியோவை திரும்பி வர வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா? வாய்ப்பு ரொம்ப கம்மி அத்தை. போன்ல இருந்தாலாவது ஏதாவது ரெக்கார்ட் பண்ணலாம். இது ஆன்லைன்ல வந்ததுனால முடியாது அத்தை. அனுப்புனவங்களே திரும்ப அனுப்பிச்சாதான் உண்டு. அத்தை, பவி, இதே நம்பர் தான். இந்த நம்பர்ல இருந்து தான் இப்ப கால் வந்தது எனக்கு. ஷூரா? ஆமா, அவன் தான். சரி, அப்போ நான் ஸ்பீக்கர்ல போடுறேன், நீங்க பேசுங்க, நான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன். ஓகேயா? பேசுங்க. ஹலோ சார், நீங்க அனுப்பின வீடியோ டெலீட் ஆயிடுச்சு சார். ப்ளீஸ் சார், அந்த வீடியோவை கொஞ்சம் திரும்ப அனுப்புறீங்களா சார்? முடியாதுங்க. உங்களுக்கு அந்த வீடியோ கொடுக்கறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்? ஏதாவது பேசுங்க சார். இப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். இந்த கேஸ்ல அந்த வீடியோ தான் சார் ரொம்ப முக்கியமான ஆதாரமே. பாவம் ஹரி சார் இப்ப தற்கொலை பண்ற அளவுக்கு வந்துட்டாரு சார். உங்க சோக கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். உங்களுக்கு தேவையான வீடியோ என்கிட்ட இருக்கு. வரேன் சார். சரி, நான் வரேன். ஒரு நிமிஷம். இனி எந்த சூழ்நிலையிலையும் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. என் வாழ்க்கையே நீங்களாம் சொர்க்கமாக்கும் போது நான் ஏன் சூசைட் பண்ணிக்க போறேன்? சத்தியமா மாட்டேன். நான் வரேன். வரேன். நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் டே. எதுவும் தப்பா நடந்துட கூடாது சோனியா. ஐ அம் சோ டென்ஸ்ட், யூ நோ. ஏன் பிரதீபா, உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்ம நேரம் நல்லா இருக்க போய் தான் நமக்கு அகைன்ஸ்டா போயிட்டு இருந்த இந்த கேஸ்ல லாஸ்ட் மினிட் ட்விஸ்டா அந்த வீடியோ வந்து நம்ம பக்கம் வந்துருச்சு. அந்த கேஸ் there is a saying, always think from your opponent side ன்னு சொல்வாங்கல்ல. நமக்கு சாதகமா நடந்தது போல அவங்களுக்கும் லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி ஏதாவது ட்விஸ்ட் நடந்துச்சுன்னா there is a chance. ஒருவேளை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி அது ரிலீஸ் பண்ணி oh god, கேஸ் மொத்தமா அவங்க பக்கமா முடியும். அக்கா, oh my god, டேய் நீ எதுக்குடா இங்க வந்த? யாராவது உன்னை பார்த்தாங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை. புரியுதுக்கா, ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் நான் வந்தேன். ஐயோ, எதுவா இருந்தா என்னடா, போன் பண்ணி பேச வேண்டியதானே? இப்படி நேர்ல வருவ? ஐயோ, பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவேன். அபார்ட்மெண்ட்ல உன்னை யாரும் பார்க்கல? அதெல்லாம் யாரும் பார்க்கலக்கா. இரு, இது போன்ல பேசுற விஷயம் கிடையாது. முதல்ல இத கேளு. இந்தாக்கா, கேளுன்னு சொல்றேன்ல, கேளு. இந்த வீடியோவை காட்டி ஹரிய வெளியில கொண்டு வந்துடலாம். அதனால உங்க குழந்தைய கொடுத்துட்டு இந்த வீடியோவை வாங்கிட்டு போங்க.
இந்த வீட்டை பிடிச்ச சனிய இன்னையோட ஒழிஞ்சது போ. தாத்தா, வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாளும் பேச மாட்டீங்களா? நாக்குல கொடுக்க வச்சுக்கிட்டு ஏன் இப்படி கொட்டிட்டு இருக்கீங்க? நீ சும்மாரு. இந்த சனியை என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்துச்சோ அன்னைக்கு நிம்மதி போச்சு. தாத்தா, ஏன் தாத்தா காலையிலே இப்படி ஆரம்பிக்கிறீங்க? டேய், அவன் செஞ்ச பாவம் அவன் தான் அனுபவிக்கணும். அந்த ஹரி பண்ண பாவம் அவன் ஜெயில இருக்கான். இந்த பய பண்ண பாவம் குப்பை தொட்டிக்கு போக போறான். என்ன கேட்டினா 2 சனியனும் ஒரே நேரத்துல ஒழிஞ்சுது. தாத்தா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்க உங்களோடவே வச்சுக்கோங்க. நீங்க இப்படி தேவையில்லாம வாயை கொடுத்து அசிங்கப்படாதீங்க. நீ சும்மாறா. கண்ட நாயை ஏத்துக்கிட்டு என்கிட்ட பாயிரியா? நீ வேணா பாரு, வரும்போது இது 2 தான் தனியா வரும். அத்தை, அவரை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. நீங்க வாங்க போலாம். காரு வருது பண்ணாடே. ஹலோ, அங்க ஒரு மரம் இருக்கா, அது பக்கத்துல ஒரு ட்ரை சைக்கிள் இருக்கா, அந்த ட்ரை சைக்கிள் மேல போய் குழந்தைய வை. என்ன சொன்னது புரிஞ்சுதா? ரொம்பலாம் யோசிக்காத. நீ தாமதிக்கிற ஒவ்வொரு நேரமும் உன் புருஷனுக்கு ஆபத்து தான். கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் உன் புருஷனுக்கு கிடைக்க வேண்டிய ஆதாரத்தை உன்னால கொண்டு போய் நிறுத்த முடியாது. அதனால யோசிக்காம நான் சொன்ன இடத்துல குழந்தைய கொண்டு போய் வை. கையாலேயே அந்த குழந்தைய மூட்டை மேல வச்சுட்டு போ. ஒரே ஒரு தடவை என் குழந்தைய உங்க கையால தூக்கி கொடுங்கம்மா. இது பாரு, எவ்வளவு அழகா இருக்கா உன் குழந்தை. வாடா கண்ணு, வா 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 வா, அம்மா பார்க்கலாமா? ஓ ஓ நான் எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன் அந்த லட்சுமி கிட்ட நெருக்கமா பழகாதீங்கன்னு. நீங்க கேக்கல. அதுதான் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. இந்த கேஸ் இன்னைக்கு தீர்ப்பாக போகுது. எனிவேஸ், எல்லாமே உங்களுக்கு எதிராக தான் இருக்கு. சோ தீர்ப்பும் உங்களுக்கு எதிராக தான் வரும். அது இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும். சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த தப்ப நீங்க தான் பண்ணதா ஜட்ஜ் முன்னாடி ஒத்துக்கணும். பிரதிபா,
எந்த தப்பும் பண்ணாத நான் ஏன் ஒத்துக்கணும்? இந்த கேஸ் பொய்யானது. இத போட்டிருக்கிற இந்த சோனியா ஒரு தப்பான பொண்ணுன்னு நிரூபிச்சு உள்ள தள்ளாம விட மாட்டேன். ஹரி, வெயிட். அவர் கண்டிப்பா அவர் வாயாலேயே ஒத்துக்குவாரு. நான் செத்தாலும் நடக்காது. நீங்க செத்தா நடக்காது. ஆனா உங்களுக்கு வேண்டப்பட்ட முக்கியமான ஒருத்தர் செத்தா 1 minute. சொல்லுக்கா. டேய், கத்தாதீங்க. இது கோர்ட் ஹரி சார். இப்ப என்ன சொல்றீங்க? சோனியா வீட்டுக்கு போய் தப்பா நடந்துகிட்டது நான் தான் ஜட்ஜி கிட்ட இன்னையோட உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த அந்த ஹரியோட சாப்டர் க்ளோஸ். எப்படி 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 எங்க அக்கா அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க கூடாதா? இப்ப பாத்தியா என்னாச்சுன்னு? முதல்ல அந்த ஹரி, அப்புறம் நீ, அதுக்கப்புறம் உன் குடும்பம் மொத்தத்தையும் காலி பண்ற பாரு. டேய், என்ன கட்டி வச்சிருக்கிறதுனால ரொம்ப ஆடாத. எல்லாத்தையும் கடவுள்னு ஒருத்தர் பார்த்துட்டு தான் இருக்காரு. அவர்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன் மேல இருக்கிற பாசத்துல அந்த ஹரி நான் தான் எல்லா தப்பும் பண்ணேன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போறான். நீ ஒரேடியா மேல போற. டைம் ஆயிடுச்சு. இந்நேரம் கோர்ட்லாம் தொடங்கி இருக்கும். ஆட்டோல யாரும் இல்ல. பவி, நீ ஒண்ணு பண்ணு. நீ இந்த பக்கம் தேடு, அதோ அந்த பக்கம். நான் அந்த பக்கம் போய் தேடுறேன். சரி, போ அந்த பக்கம் போ. நான் போய் பாக்குறேன். அண்ணே, சந்தோஷம் பவித்ராவும் குழந்தைய தேடிக்கிட்டு இங்கே வந்துட்டாங்க. அண்ணே இல்லண்ணே, பின்னாடி நான் பார்த்தேன். யாரும் ஃபாலோ பண்ணலண்ணே. டேய், எதுக்கும் குழந்தைய செக் பண்ண. ஏதாவது ஜிபிஎஸ் அது இதுன்னு வச்சிருக்க போறாங்க. அண்ணே இருக்குண்ணே. நினைச்சண்டா. ஐயோ, அப்ப போலீஸ் நம்மள தேடி இங்க வந்துருமாண்ணே? இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. இந்த இடத்தை காலி பண்ணணும். டேய், அவங்க என்ன பார்த்துட்டா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். கொலை கூட பண்ணவங்க நான் மாட்டிக்க கூடாது. சரியா? நீங்க எல்லாரும் கிளம்புங்க. சரிங்க, வாங்கண்ணே, வாங்கண்ணே. டேய், இவன் வேற அழுதுகிட்டே இருக்கான்டா. டேய், அந்த குழந்தைய பெட்டியில போட்டு அமுக்குடா. போடுறா, போடு. கொஞ்சம் இருங்க சார். நான் இன்னும் எவிடன்ஸே சப்மிட் பண்ணல. அதுக்குள்ள ஏன் பதறீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்களுக்கு என்ன பயமா? எங்க சைடுல நியாயம் இருக்கு. அப்போ இந்த எவிடன்ஸ பாக்குறதுக்கு உங்களுக்கு பயம் இல்லைன்னா நீங்களும் பார்க்கலாம்ல. யுவர் ஆனர், லாஸ்ட் மினிட்ல தான் எனக்கு இந்த எவிடன்ஸ பத்தி தெரிய வந்தது. என்னோட கிளையண்ட் மிஸ்டர் ஹரி நிரபராதி நிரூபிக்க எனக்கு ஒரு முக்கியமான ஆதாரம் கிடைச்சிருக்கு. சோ நான் கொண்டு வந்திருக்கிற எவிடன்ஸ போட்டு காட்டுறதுக்கு அனுமதிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்ன எவிடன்ஸ் அது? இதுதான். மிஸ்டர் ஹரி எந்த தப்பும் செய்யலன்னு இந்த பென்டிரைவ்ல இருக்கிற வீடியோவை பார்த்தா தெரிஞ்சிடும் யுவர் ஆனர்.
இத அந்த டிவில ப்ளே பண்ணுங்க. நீ பாட்டுக்கு லிப் மூமெண்ட் கொடுக்கற. போடா போய் நிறுத்துடா. பார்வேஷ் நாய. நல்ல பாட்டை பாட விட மாட்டீங்களா? கோர்ட்ல வந்து படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணிட்டு யோர் ஆனர், இத ஒரு வாட்டி நீங்க போட்டு பாருங்க. இந்த வீடியோவை பார்த்ததும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு பிபி எகிரிடும். திஸ் இஸ் த லாஸ்ட் டைம். கொடுங்க. தேங்க்யூ மை லார்ட். இத கனெக்ட் பண்ணுங்க. இந்த கேஸ் இன்னைக்கு தீர்ப்பாக போகுது. ஆப்வியஸ்லி எல்லாமே உங்களுக்கு எதிராக தான் இருக்கு. சோ தீர்ப்பும் உங்களுக்கு எதிராக தான் வரும். அது கேஸை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும்ல. சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, தப்ப நீங்க தான் பண்ணதா ஜட்ஜ் முன்னாடி ஒத்துக்கணும். என்ன ஹரி சார், எப்படி சொல்லுவீங்க? சோனியா வீட்டுக்கு போய் நான் தான் தப்பா நடந்துக்க பார்த்தேன் அப்படின்னு ஜட்ஜ் கிட்ட ஒத்துக்கிறீங்களா? இல்ல நான் ஒரு மிஸ்கால் கொடுத்தா இமீடியட்டா லக்ஷ்மிய யோர் ஆனர், இந்த பேனால கேமரா இருக்கிறது மிஸ்டர் ஹரிக்கே தெரியாது. அவருக்கு கையெழுத்து போடுறதுக்காக நான் கொடுத்த பேனா இது. ஹரி கிட்ட கேமரா இருக்கிறது தெரியாம இவங்க 2 பேரும் அவரை மிரட்டி இருக்காங்க. மை லார்ட், இது ஒரு பொய்யான வீடியோ. சோனியாவும் அவங்க தோழி பிரதீபாவும் வேற ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அத டப்பிங் பண்ணி இவங்களுக்கு சாதகமா பேசுற மாதிரி மாத்தி இருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது ஜான்சிய. இந்த மாதிரி ஃப்ராடு வேலையெல்லாம் ரொம்ப பிரமாதமா பாக்குறாங்க. எக்ஸாக்ட்லி யோர் ஆனர், டப்பிங் வீடியோ தான். ஆனா இது கிடையாது. சோனியாவும் ஹரியும் பேசிக்கிட்டதா ஒரு வீடியோ சப்மிட் பண்ணாங்கல்ல, அதுதான் டப்பிங் வீடியோ. வைராகியத்தோட மறுபேர் தான் சார் லக்ஷ்மி. இதுவரைக்கும் எத்தனையோ கேஸ் அட்டென்ட் பண்ணிருக்கேன். எதுலயும் நான் இவ்ளோ ஈடுபாடோட ஒர்க் பண்ணல. ஆனா நான் இவ்ளோ தூரம் இதுல ஒர்க் பண்ணதுக்கான காரணமே லக்ஷ்மி தான். லக்ஷ்மி மாதிரி ஒருத்தங்க கூட இருந்தா எதையும் செய்யலாம், என்ன வேணாலும் சாதிக்கலாம். சோ இவருக்கு வந்த பிரச்சனையை நம்ம முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம்.
ஆனா குழந்தைய ஒரு குரூப் டார்கெட் பண்ணிட்டு இருக்கு. அத முதல்ல கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் குழந்தைய கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. தேங்க்ஸ் மேடம். ஒரு வக்கீலா கோர்ட்ல வாதாடுறது மட்டும் இல்லாம வெளியில கூட எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க. கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்குன்னா அது எங்களுக்கு கிடைச்ச உங்க அன்புதான், உங்க நட்பு தான். எனக்கும் உங்க குடும்பத்தோட நட்பு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். இனிமே எந்த பிரச்சனைனாலும் உங்களுக்கு உதவ நான் இருக்கேன். சோ நான் கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ மேடம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹரி சார், வாழ்த்துக்கள் சார். ஒரு வழியா அந்த சோனியா சொன்னது பொய்ன்னு நிரூபிச்சிட்டோம். ஆமா ஆமா, இப்பவே ஹரி சார கூட்டிட்டு போய் அவரை பத்தி யாரெல்லாம் தப்பா பேசினாங்களோ அவங்க முன்னாடி இவரை கொண்டு போய் நிக்க வைக்கணும். அவங்க முகத்துல கரிய பூசணும். சார், நான் இவ்வளவு நாள் ஒரு சபிக்கப்பட்டவன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்களா என் மேல காட்டுற அளவு கடந்த அன்பை பார்த்துதான் நான் எவ்வளவு லக்கின்னு எனக்கே தெரியுது. அதுவும் இந்த மாதிரி ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டா சொந்த குடும்பமாவே இருந்தாலும் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா இவ்வளவு எதிர்ப்பையும் பார்த்தோம் நீங்களா என் கூட இருக்கீங்க. இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல வீட்டுக்கு போய் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. உங்களை பிடிச்ச கெட்டதெல்லாம் ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.